மல்லி செய்யல அடுத்து என்ன நடக்கலாம்? மல்லி இப்போ தான் தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. இந்த சாமியார் மல்லி கணக்கு திறந்துட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் விஜய் வெண்பாவை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மல்லி எதை பற்றியுமே யோசிக்காமல் விஜய் வெண்பா பிரிஞ்சிடக்கூடாது. விஜய் வெண்பா மேலே உயிரியே வச்சுருக்காரு, வெண்பாவும் விஜய் மேலே உயிரியே வச்சுருக்கா. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அதை விட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் 2 பேருக்கும் எதுவுமே இருக்காது. அதனால் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் என்றைக்குமே எதுக்காகவும் பிரியக்கூடாது. 2 பேரும் ஒன்றா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும் பண்ண ஒரு அம்மாவா விஜய்க்கு ஒரு மனைவியாக நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு மல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு விஜய் விட்டு விலகியும் போயிட்டாங்க. விலகி போன மல்லி இருந்தாலும் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல தன்னால் அப்படின்னு கோயிலில் குடும்பம் ஒன்றா சேரணும் அப்படின்னு ஒரு பரிகார பூஜையை பண்ணும்போது தான் சாமியோட அருளால் ஒரு சாமியார் மல்லி கண்ணை திறந்து வைக்கிறாரு. மனிதர்கள் நம்பாதம்மா, மனிதர்கள் எப்போதுமே அவங்களுடைய சுயநலத்துக்காக சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதுவும் ஒன்றை சுற்றி நடக்கிறது எல்லாமே சூழ்ச்சி தான். நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் நிறையா இருக்குது. உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தில் நிறைய சூழ்ச்சியும் இருக்குது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், உன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனையை நீ தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்க, அதை கிட்டக்க போய் பாரு. அப்போ தான் அதில் உன்னை எப்படி ஏமாற்றிட்டுருக்காங்க, நீ எப்படி ஏமாந்துட்டுருக்க அப்படிங்கிறது உனக்கே தெளிவாக புரியும் அப்படின்னு அந்த சாமியாருடைய பேச்சை கேட்டதும் மல்லி அப்போ தான் தெளிவாகிறாங்க. ஒருவேளை இவங்க சொல்லலாம் வச்சு பார்க்கும்போது மல்லிக்கு தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் மல்லி நாம் அந்த ராஜியை நம்பக்கூடாது. அந்த ராஜி நம்மளை பல முறை ஏமாற்றிருக்கா. அது மட்டும் இல்லை, அவளே ஒரு ஃப்ராடு தான். ஒருவேளை இந்த சாமியார் சொல்கிற மாதிரி அவன் நம்மள்கிட்ட ஏதாவது போய் சொல்லி அது மூலயமா சூழ்ச்சி பண்ணுறாளோ, நம்மளை வேணும்னு திட்டம் போட்டு தான் விஜய்கிட்டேருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறாளோ அப்படிங்கிறது மல்லிக்கு புரியுது. மல்லி ஒன்று என்ன பண்ணுறாங்க, சரி நாம் அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகலாம். ஒருவேளை சாமியார் சொல்கிற மாதிரி நாளைக்கு அந்த ரஞ்சிதா கோர்ட்டில் மாற்றி சொல்லிட்டான் என்ன பண்ணுறது? அவள் ஒருவேளை மாற்றி சொன்னால் விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார், வெண்பா பிரிஞ்சு போயிடுவா, அப்புறம் நாமளும் கஷ்டப்படணும். அதனால் சாமியார் சொல்கிற மாதிரி நம்ம பிரச்சனையை கூட இருந்தே பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம மல்லி கிளம்பி ராஜேஸ்வரி வீட்டுக்கும் போகிறாங்க. ராஜேஸ்வரி அதுக்கு முன்னாடி கதிரேசன்ட்ட ஒரு டீல் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக கதிரேசனுடைய ஆள் வருவாங்கன்னு சொல்லி ராஜு போய் கதை வந்து பார்க்கும்போது மல்லி வந்து நிற்கிறத பார்த்து ராஜி செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. என்னது மல்லி வந்து நிற்கிறா, என்ன மல்லி என்ன வேணும் உனக்கு, ஏன் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு ராஜி கேட்க மல்லி ஒன்று, ஏன் ராஜி நான் இங்கே வரக்கூடாதா என்ன? இல்லை மல்லி திடுத்துப்புன்னு வந்திருக்கியே, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ராஜி, சும்மா தான் உன்னை பார்த்து போனாந்தேன், உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு வந்து மல்லி உள்ளே உட்காராங்க. இங்கே ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் செம்ம டென்ஷன். ஏன்னா கதிரேச ஆரம்பித்த ஆள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வர போகிறான். அப்படி வரும்போது இந்த மல்லி இருந்தால் பிரச்சனை ஆகிடுமே, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் ரஞ்சிதா ஒரு ஐடியா, டீயில் அவளுக்கு ஒரு தூக்க மரத்தை கலந்து கொடுத்துருவோம், அவள் மயங்கிடுவான். அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டா கதிரேச அங்கிள் கொடுக்குற டாக்குமெண்ட் நம்ம வாங்கிக்கலாம், நம்ம திட்டமாக அவளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ராஜிமா அப்படின்னு ரஞ்சிதா சொல்லுவாள். மல்லி தான் வந்தோன்னே சொல்லிட்டாங்களே, எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ரஞ்சிதா கோர்ட்டில் வந்து மாற்றி சொல்லிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதனால் நாளைக்கு கோர்ட்டில் ரஞ்சிதா சாட்சி சொல்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் இந்த பிளானை போட்டு மயக்க மாதிரி கலந்து கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் மல்லி அந்த டீயை குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது, இல்லை ரஞ்சிதா எனக்கு டீலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரஞ்சிதாவும் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. வேணாம் ரஞ்சிதா நீ வேணா குடி அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சிதாவால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த டீயை அப்படியே வச்சிடுறாங்க. இருந்தாலும் ரஞ்சிதா ராஜ் 2 பேரும் திருத்துன்னு முடிக்கிறது, அந்த டீயை குடிக்க சொல்லி மல்லியை ஃபோர்ஸ் பண்ணும்போது மல்லிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு காலிங் பெல் அழைக்குது. உடனே ராஜி ரஞ்சிதா யாருன்னு பாரு, மல்லி நீ வேணும் ரூமில் போய் ரெஸ்ட் எடு மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மல்லி இல்லை பரவாயில்ல ராஜி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கெத்தாக சொல்கிறாங்க. ரஞ்சிதாவும் வேறு வழி தெரியாமல் போயிட்டு கதவையும் திறக்கிறாங்க. திறந்தா கதிரேசன் நம்ம சால் நிற்கிறாரு. உடனே மேடம் இந்தாங்க மேடம் அப்படின்னு கொடுக்க ரஞ்சிதா உடனே வாங்கிட்டு சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம் சார் உங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல ரஞ்சிதா உடனே நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க. இல்லை மேடம் இதில் வந்து அந்த கொட்டேஷனுக்கான எல்லாமே இருக்குது,
டெண்டர் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சார் சொல்ல சொன்னாங்க. அதோட உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு போயிட்டு அந்த கம்பெனியில் கொடுத்து புதுப்பிச்சுக்க சொன்னாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் ரஞ்சிதா உடனே அவரை முடிஞ்ச வரைக்கும் துரத்த ட்ரை பண்ணுறாங்க. அவர் உடனே சரிங்க மேடம் கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்க ரஞ்சிதா உடனே ஏங்க அதெல்லாம் போய் வெளில குடிச்சிட்டா நாங்கள் லேடிஸ் மட்டும் தான் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா சொல்கிறாங்க. மல்லி ஒன்று ஏன் ரஞ்சிதா அவர் மேலே கோவப்படுற? அவர் இப்போது என்ன கேட்டார்? தண்ணி தானே கேட்குறாரு, கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராஜி ஒன்று இல்லை மல்லி இது மாதிரி ஆளுங்களை நம்ப முடியாது. சில பேர் இப்படி தான் தண்ணி கேட்குறாங்க பேரில் உள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மல்லி அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்ல மல்லி ஒன்று இல்லை ராஜி அவரை பார்த்தா தெரியலையா நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது, இது நான் தள்ளிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இங்கே ராஜுக்கு ரஞ்சிக்கும் பயம் அதிகமாகுது. இங்கே மல்லி தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது கதிரேசன் கால் பண்ணுறாங்க. அவர் உடனே சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த டாக்குமெண்ட்டை மேடத்தில் கொடுத்துட்டேன் சார். ஆமாம் சார் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணுன்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்க உங்கள்கிட்டே பேசிக்கன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்களும் அவங்கள்ட்ட பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை ரஞ்சிகிட்ட கொடுக்க ரஞ்சி கொண்டு ராஜிகிட்ட கொடுக்க ராஜியால் பேசவே முடியல, தடுமாறி பேசுகிறாங்க. உடனே மல்லி அதையும் கவனிச்சிட்ருக்காங்க. கவனிக்கவும் மல்லி ஒன்று என்ன ராஜி ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? ஏசி ஓடிக்கிட்டுருக்கு, உனக்கு மட்டும் உடம்புலாம் வேர்த்து ஊற்றுது, ரஞ்சிக்கும் வேர்க்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ராஜி ஒன்று இல்லை மல்லி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது சும்மா நம்ம கம்பெனி ஃபைல் ஒன்று அவ்வளோதான், அவன் நம்ம தெரிஞ்ச ஸ்டாஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒன்று சரிங்க மேடம் நீங்கள் இருந்தாலும் சரி கதிரேசன் சார்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிடுறாரு. மல்லி ஒன்று என்ன ராஜி நம்ம ஸ்டாஃப்னு சொன்னேன், கதிரேசன் சார்கிட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு, அப்படி இந்த டாக்குமெண்ட் என்ன இருக்குது சொல்லு ராஜி அப்படின்னு மல்லி கேட்க ராஜி ஒன்று இல்லை மல்லி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஒரு டெண்டருக்கான டாக்குமெண்ட் தான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ராஜி தடுமாறி பதில் சொல்கிறாங்க. ஆனால் மல்லிக்கு புரிஞ்சு போச்சு, கதிரேசன் ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறான்னா அப்போ இந்த ராஜி கதிரேசன் கூட பிளான் பண்ண மாதிரி நம்மளை முட்டாளாக்க போகிறா, இவன் கண்டிப்பாக ஏதோ பிளான் பண்ணுறா அப்படிங்கிறது மல்லிக்கு புரிஞ்சு போச்சு. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன் மல்லி அது ஒரு டெண்டருக்கான டாக்குமெண்ட், ரஞ்சி அதை கொண்டு உள்ளே வை அப்படின்னு சொல்ல டக்குன்னு மல்லி அந்த டாக்குமெண்ட்டை பிடுங்கி கிழிக்க ட்ரை பண்ணுறாங்க. ராஜி ரஞ்சியும் ஐயோ மல்லி அதை கிழிச்சாத மல்லி அப்படின்னு சொல்ல உண்மையை சொல்லுங்கள் இல்லைனா இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சிருவேன் அப்படின்னு மல்லி சொல்லவும் இங்கே ராஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. மல்லி நான் சொல்கிறத கேளு மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி இப்போ சொல்லப்படியே கிழிக்கவா அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று மல்லி சொல்கிறத பார்த்து ராஜேஸ்வரி இல்லை மல்லி நான் சொல்லிடுறேன், அந்த கதிரேசன் தான் அமுச்சு விட்டாரு, இப்போ ரெடி பண்ண போகிறேன் நீ? ஆமாம் நான் உன்னை வேணும்னு தான் அப்படிலாம் பண்ணேன், கதிரேசனுக்கு எதிராக தான் நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம், உனக்கும் எதிராக தான் சாட்சி சொல்ல போகிறோம், ரஞ்சிதா நாளைக்கு கதிரேசனுக்காக விஜய் தான் குற்றவாளின்னு சாட்சி சொல்லி கதிரேசன் இந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, இப்போ ரெடி பண்ண போகிறேன் நீ அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று தெரியும் டி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியும், நீ இப்போல்லாம் பண்ணுவன்னு எனக்கு தெரியும் டி, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போனீங்க வந்தேன். ஆக மொத்தம் என்னை முட்டலாக்கி விஜய் ஜெயிலுக்கு அனுப்பி என் பொண்ணு வெண்பாவை அந்த கதிரேசன் கூட அனுப்ப போகிறேன். சூப்பர் சூப்பர். ஆக மொத்தம் நான் உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணேன்? விஜயோட சொத்து அதையும் பிடுங்கிக்கிட்டேன், எங்களை நடுத்தர நிற்க வச்ச, அப்படி பண்ணி இன்னும் உங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற கோவம் தீரலை, இன்னும் எங்களை பழிவாங்கன்னு நினைக்கிறல, உன்னை இப்படியே விட்டா நீ சும்மா விட மாட்டடி, இருக்க எங்களை இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன், உனக்கு நானே ஒரு பாடத்தை கற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல ராஜேஸ்வரி ஒன்று ரெடி பண்ண போகிறேன், என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு கேட்க என்னாலியா என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயே பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அந்த ஃபைலை கிழிச்சிட்றாங்க. ராஜு ஒன்று பயங்கரமாக கத்துறாங்க, கோவப்படுறாங்க. ஆனால் ராஜியால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபைலை கிழிச்சு தூக்கி வச்சுட்டு மல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என்ன ஆகப்புன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோவமாக கிளம்புறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.